வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 1 to 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட், நம்ம தமிழ்நாடு 2 விஷயத்தில் ரேங்க் வாங்கியிருக்கு, அதை பற்றி பார்ப்போம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. இதில் 3rd பிளேஸ் நம்ம தமிழ்நாடு தான் பிடிச்சிருக்கு. அதாவது என்னென்னா, ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் நம்ம 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறோம். இது வந்து ஏப்ரல் to செப்டம்பருக்கான டேட்டா. இதை ரிலீஸ் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் கர்நாடகா. அதிகமாக எந்த கண்ட்ரிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர். பேங்க் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை அப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாடு 3rd பிளேஸ் வந்திருக்கு. ஸோ 2 விஷயத்தில் 3rd பிளேஸ். ஒன்று ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று பேங்க் அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். அந்த கணக்கு பேசிஸில் பார்த்தோன்னா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்தது குஜராத், இதில் ஃபர்ஸ்ட் வந்தது மகாராஷ்டிரா. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. நம்மளோட ஸ்கோர் பார்த்தோன்னா 55.3%. இது என்னென்னா ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ். இது வந்து 2024க்கான டேட்டா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ் ஆந்திர பிரதேஷ். நம்மளை வந்து ஃப்ரண்ட் ரன்னர்னு சொல்லுவாங்க. இதில் லாஸ்ட் டைம் எக்கனாமி சர்வேயில் கூட நம்ம ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 3rd பிளேஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 60th ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது டிஜி ஐஜிபின்னு சொல்லுவாங்க இதை. இந்த கான்ஃபரன்ஸ் இப்போது 28th நவம்பர் வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ராய்ப்பூரில் நடந்துச்சு. நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சாரு. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, ராய்ப்பூரில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர். இதில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த நக்சலிசம்லாம் வந்து எலிமினேட் பண்ணணும். சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் 2026 மார்ச்க்குள்ளே இதை எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பாஸ்டர் 2.0 அப்படின்றது. ஸோ எங்கே இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய நயா ராய்ப்பூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நடந்துச்சு. அடுத்தது, இந்தியாவில் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற அவார்ட்ஸை இந்த கான்ஃபரன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சது எந்த போலீஸ் ஸ்டேஷன்னா கசிபூர், டெல்லியில் இருக்கக்கூடியது. அடுத்தது அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய பஹல்கான் போலீஸ் ஸ்டேஷன் செகண்ட் பிளேஸ் பிடிச்சது. கவிதால் போலீஸ் ஸ்டேஷன்றது கர்நாடகாவை சேர்ந்தது, அது 3rd பிளேஸ் பிடிச்சிச்சு. நம்ம யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா தான் இந்த பிளேசஸும் இந்த அவார்ட்ஸும் கொடுத்தாரு. எங்கள் சத்தீஸ்கர் ராய்ப்பூர். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கசிபூர் டெல்லியில் இருக்குது, செகண்ட் பிளேஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் பஹல்கான் போலீஸ் ஸ்டேஷன், 3rd கவிதால் போலீஸ் ஸ்டேஷன் கர்நாடகாவில் இருக்குது. அடுத்தது பேசிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2025க்கானது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரியிங் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் ப்ரொஃபஸர் SP சிங் பேகல் அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இது எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரியிங் ஆன் த ஒகேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரியிங். இது வந்து நவம்பர் 26 ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து நேஷனல் மில்க் டே. இதில் முக்கியமாக பார்த்தோன்னா மில்க்கை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியாவில் யூபி ஃபர்ஸ்ட் பிளேஸ். எக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேர்ல்டில் இந்தியா செகண்ட் பிளேஸு, இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதில் தமிழ்நாடு ரேங்க்கில் இருக்குது, செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. அடுத்தது மீட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது இந்தியா 4th பிளேஸ், வெஸ்ட் பெங்கால் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். உல் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இந்தியா எந்த ரேங்க்கும் இல்லை, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராஜஸ்தான். ஸோ எக்கில் மட்டும்தான் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. அடுத்தது குளோபல் டீ எக்ஸ்போர்ட்டரில் இந்தியா செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ எக்லையும் சரி டீலையும் சரி ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் செகண்ட் பிளேஸ். இது எங்கே வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் நடந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சேஃப் டீ ப்ரொடக்ஷன் நவம்பர் 28 நடந்துச்சு. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்போ குளோபல்லி டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல யாருன்னு பார்த்தோன்னா சைனா. ஸோ நம்ம இந்தியா வந்து 255 மில்லியன் டன்ஸ் வந்து ஒரு வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது யுனெஸ்கோவோட எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் நம்ம இந்தியா ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க. டேர்ம் பார்த்தோன்னா 2025 ஆரம்பித்து 2029 வரைக்கும் நம்ம இருப்போம். இது எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தோன்னா 42nd செஷன் ஆஃப் யுனெஸ்கோ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பாரிஸில் நடந்துச்சு. ஸோ
ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டுன்றது யுனெஸ்கோவோட 3 கான்ஸ்டிடியூஷனல் ஆர்கனில் முக்கியமான ஒரு ஆர்கன் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டு. யுனெஸ்கோவை பற்றி திரும்ப பார்க்கணுன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 16 நவம்பர் 1945. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்குது, ஃப்ரான்ஸ். அடுத்தது இதே மாதிரி நம்ம இந்தியா இன்னொரு இடத்துலையும் ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். இதில் இந்தியா ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா லண்டனில் நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அசம்பிளி ஒன்று நடந்துச்சு, 34th அசம்பிளி, 28 நவம்பர் தான் அதுவும். ஸோ அதில் வந்து நம்ம இந்தியா ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க கேட்டகரி பியில். அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், சிபிஐசின்னு சொல்லுவாங்க. இதனோட சேர்மன் இப்போ புதுசாக நியமிச்சிருக்காங்க. அவர் நேம் வந்து விவேக் சதுர்வேதி. இவர் வந்து 1990 பேட்ச் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாரு. இவருக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் இருந்தது சஞ்சய் குமார் அகர்வால். ஸோ இந்த டைம் இருக்கிறது விவேக் சதுர்வேதி. ஸோ இந்த சிபிஐசி இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அது வந்து கோல்டு ப்ரைஸ் ஃபார் பப்ளிக் அவுட்ரீச் அண்ட் கம்யூனிகேஷன். இது எங்கே நடந்துச்சுன்னா இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர், IITFன்னு சொல்லுவாங்க, நியூ டெல்லியில் நடந்துச்சு. அங்கே இந்த ப்ரைஸை இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட் அப்படின்றது இப்போ இந்த அவார்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. யாருக்குன்னு பார்த்தோன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஏன் இது கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா அது என்ன வாட்டர் பாசிட்டிவ் அப்படின்னும் போது அவங்க கன்சியூம் பண்ணுறதோட ஃப்ரெஷ் வாட்டரை அதிகமாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலயமா, லார்ஜ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் மூலயமா, ஒழுங்கான சீவேஜ் ட்ரீட்மெண்ட் மூலயமா நிறைய வாட்டர் வந்து ரிப்ளனிஷ் பண்ணுறாங்க, மறுசுழற்சி பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. இது எங்கே சொன்னாங்கன்னா வாட்டர் இன்னோவேஷன் சம்மிட் 2025 வந்து நிதி ஆயோக் கீழே நடந்துச்சு. CII வாட்டர் நியூட்ரலிட்டி ஃப்ரேம் ஒர்க், அதுக்கு கீழே தான் இந்த அவார்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் எக்குவாரின். இந்த எக்குவாரின்றது 14th எக்ஸசைஸ் இந்த 2025 நடக்கிறது. இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவில் நடக்கும். December 2 to 15 வந்து திருவனந்தபுரம் கேரளாவில் நடக்குது. இந்த எக்குவாரின் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் வந்து ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். எந்த லாங்குவேஜ்னு பார்த்தோன்னா திவேஹி லாங்குவேஜ். இந்த எக்ஸசைஸை 2009 இருந்து நடத்திட்டு வராங்க. அடுத்தது நேம் சேஞ்ச். ஒரு சில நேம் சேஞ்ச்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு வருது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை சேஃப்டி இட் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்றது ரொம்ப பவர் ஓரியன்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மையில் மாற்றுறோம் அப்படின்றதுனால இதை சேவாட் இட் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. இதே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இதை வந்து 1947 பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்னு இருந்தது. அதை தான் 1977 பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு மாற்றினாங்க. ஸோ இப்போ 2025 அதை சேவாட் இட்னு மாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நேம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. ராஜ்பவன் கவர்னரோட ரெசிடென்ஸை லோக் பவன்னு மாற்றிருக்கிறாங்க. லோக்னா என்னது, மக்களுக்கு இது பண்ணணும் அப்படின்றதுனால இந்த லோக் பவன் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது பிரைம் மினிஸ்டரோட ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா, இதை 2016 லோக் கல்யாண் மார்க் அப்படின்ட்டு மாற்றுறாங்க. அதாவது மக்கள் சேவை பாதை அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது ராஜ்பாத். நம்ம இந்தியா கேட்லேருந்து ராஷ்ட்ரிய பவன் போகிற வழி, அந்த வழியை வந்து இப்போது கர்த்தவ்ய பாத் அப்படின்ட்டு மாற்றிருக்கிறாங்க. அதாவது கடமை பாதை அப்படின்னு பொருள். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டை கர்த்தவ்ய பவன் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. கர்த்தவ்ய பவன்னா கடமை மாளிகை அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த நேம் சேஞ்செலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது GI டேக். இப்போ அருணாச்சல் பிரதேஷில் சேர்ந்த ஒரு ஸ்வாட் டாவுன்ட்டு அதோட நேமு பிளேடுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வேர்ல்டோட லாங்கஸ்ட் ஃபுல்லி டிரைவர்லெஸ் மெட்ரோ நெட்வொர்க், சவுதி அரேபியாவை சேர்ந்த ரியாத் மெட்ரோ. இதுக்கு தான் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. இது மொத்தமாக 176 கிலோமீட்டர், அதாவது 109 மைல்ஸ் தூரம், 85 ஸ்டேஷன். இதுதான் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ஃபுல்லி டிரைவர்லெஸ் மெட்ரோ நெட்வொர்க். அடுத்தது இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவை எதில் பார்த்தோம், ஒரு நான் நேட்டோ அலை. அதில் வந்து யூஎஸ்ஏ பிரசிடென்ட் இவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்க இல்லையா, அதில் சவுதி அரேபியா வந்துச்சு. அடுத்தது பாலோஸ் மார் கிரிகோரியஸ் அவார்டு. இந்த அவார்டு வின் பண்ணியிருக்கிறவங்க டெஸ்டி தாமஸ். இவங்க தான் இந்தியாவோட மிசைல் விமன்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் சயின்ஸ்க்கு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுத்ததுனால இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தோன்னா அக்னி 4ஓட ப்ராஜெக்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வேர்ல்ட் அத்லெட்ஸ் ஆஃப் த இயர் 2025 வின் பண்ணியிருக்காங்க. வந்து மேல் ஃபீல்டில், இன்னொன்று ஃபீமேல் ஃபீல்டில். ஸ்வீடனை சேர்ந்த அர்மாண்ட் டுப்ளான்டிஸ். இவர் வந்து மேல் ஃபீல்டுலேயும், இவர் வந்து என்னென்னா
2 கான்சிக்யூட்டிவ் இயராக எந்த ஒரு டிஃபீட்டுமே இல்லை. இவரோட கேம் வந்து மென்ஸ் போல் வாட்டர். அதில் கிட்டத்தட்ட 16 காம்படிஷனில் ஒரு கேமில் கூட அவர் தோக்கலை. அதனால் இவருக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. அடுத்தது விமென் ஃபீல்டில் பார்க்கும்போது 400 மீட்டர்ஸ் அத்லெட்டில் 47 செகண்ட்ஸில் ஓடி அமெரிக்கன் சிட்னி மெக் லாஃப்லின் லெவரின் இவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த அவார்டு. அடுத்தது இந்தியா டூரிசம் டேட்டா காம்பெண்டியம். இது என்னென்னா 66th எடிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டூரிஸ்ட்டை அதிகமாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் மகாராஷ்டிராவும், செகண்ட் பிளேஸில் வெஸ்ட் பெங்காலும், தேர்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேஷ் அண்ட் குஜராத்தும் இருக்குது. ஸோ இதில் நம்ம தமிழ்நாடு வரலை. அடுத்தது கிரிக்கெட் நியூஸ் பார்க்கணுன்னா ரோஹித் சர்மா வந்து ஹிட்மேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் மோஸ்ட் சிக்ஸஸ் இன் ஓடிஐ ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இது வந்து இவர் அதிகமான சிக்ஸஸ் அடித்து இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறாரு. மொத்தமாக இப்போ வந்து அவருக்கு வந்து 352 சிக்ஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 352ன்றது அவர் கிராஸ் பண்ணிது. 351 முன்னாடி ப்ரீவியஸாக அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டாக இருந்தது. இப்போ அதை பீட் பண்ணி 352 ஆக்கியிருக்காரு. அண்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கெலாம் வந்து 355 ப்ளஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது விராட் கோலி வந்து இந்த ஓடிஐயில் 52nd செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து மோஸ்ட் செஞ்சுரிஸ் இன் அ சிங்கிள் ஃபார்மேட் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறார். அடுத்தது நேஷனல் கோரல் ரீஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோரல் ரீஃப் பற்றி நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கோரல் லார்வே க்ரையோ பேங்க் அது வந்து சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் ஃபிலிப்பைன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது தீபம் ஆப் 2025. இது வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இப்போ திருவண்ணாமலையில் ஒரு தீபம் விளக்கேற்றினாங்க இல்லையா, அப்போ வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ வெஹிக்கல்ஸ் நிற்குது, ஸோ இதை வச்சு அவங்க வந்து க்ரௌட் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இதை வச்சு க்ரௌடை மேனேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்ஸ்க்கு அவங்க போகிறதா இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது சுல்தான் அஸ்லான் ஷா கப். இது வந்து வின் பண்ணது பெல்ஜியம், இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். ஸோ இது வந்து பெல்ஜியமுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா மலேசியா. அடுத்தது வேர்ல்ட் எய்ட்ஸ் டே 2025க்கானது. இது வந்து December 1 செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓவர் கம்மிங் டிஸ்ட்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ், இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். இந்த ஹெச்ஐவியோட தடுப்பு சட்டம் 2017 கொண்டு வந்தாங்க. இந்த டேவை 1988 செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த எய்ட்ஸை குளோபலாக 2030 எலிமினேட் பண்ணிடணுன்றது தான் நம்ம எய்ம். அடுத்தது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரைசிங் டே, இதுவும் December 1 தான். பிஎஸ்எஃப் தப்ன திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண டேவை மார்க் பண்ணுறாங்க. 1965 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து 61st டே. அடுத்தது நேஷனல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே, இது December 2. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தோன்னா சஸ்டைனபிள் லிவிங் ஃபார் அ க்ரீனர் ஃபியூச்சர். இந்த டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது போபால் கேஸ் ட்ராஜடி எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர். யூனியன் கார்பைட் அப்படின்ற ஒரு பெஸ்டிசைட் பிளான்ட் வந்து இருந்துச்சு. அங்கே ஒரு மெத்தில் ஐசோசைனைட் அப்படின்னு கூடிய ஒரு டாக்ஸிக் கேஸ் வந்து ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேர் அங்கே இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணோட வளமும் போயிடுச்சு, வாட்டரும் நிறைய கண்டாமினேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேவை மார்க் பண்ணி தான் இந்த நேஷனல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டேவை கொண்டாடிட்டு வரும், டு கிரியேட் த அவேர்னஸ். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, இதுவும் December 2 தான். ஸோ ஸ்லேவரி அண்ட் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன், இது இன்டர்நேஷனல், அது நேஷனல். இது வந்து ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் யூஎன் தான் வந்து அடாப்ட் பண்ணாங்க. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் த டிராஃபிக் இன் பர்சன்ஸ் அண்ட் ஆஃப் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ப்ராஸ்டிடியூஷன் ஆஃப் அதர்ஸ். அடுத்தது வந்து வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டேன்றதை December 2 கொண்டாடுறோம். இது வந்து 2001 இருந்து யாருன்னா NIIT லிமிடெட் தான் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இவங்களுக்கு December 3 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தோன்னா ஃபாஸ்டரிங் டிசபிலிட்டி இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ் ஃபார் அட்வான்சிங் சோஷியல் ப்ரோக்ரஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு மறக்காமல் லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.